திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மொந்தா புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 790 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் சின்னம் நிலை கொண்டுள்ள நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாக இருக்கும் நிலையில் புயலின் பாதையை பொறுத்தே வட தமிழகத்தில் மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருந்தது. எனினும் புயலின் பாதையை பொறுத்தே மழையின் அளவு இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆந்திரா அருகே புயல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வட தமிழகத்தை புயல் நெருங்கும் பட்சத்திலேயே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. அருகே வராமல் சென்றால் இந்த மாவட்டங்களில் மிதமான மழையே இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்க உள்ள நிலையில் நிலைமையை எதிர்கொள்ள தனியாக செயல் திட்டம் ஒன்றை அம்மாநில அரசு வகுத்துள்ளது. பாதிக்கப்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற திட்டம் போடப்பட்டுள்ளது. மேலும் புயல் நேரத்தில் உணவு, எரிபொருள், தொலைத்தொடர்பு ஆகிய அத்தியாவசிய சேவைகள் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் மனோகர் தெரிவித்தார். கடலோர மாவட்டங்களுக்கு போதிய அளவு உணவுப் பொருட்களை கொண்டு சென்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் விளைபொருட்களை விரைந்து கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மனோகர் கூறினார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடிமாலி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலையோரம் இருந்த வீடுகள் மீது மண் சரிந்தது. இதில் 2 வீடுகள் முழுமையாகவும் 6 வீடுகள் பகுதியளவும் இடிந்து விழுந்தன. நிலச்சரிவை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த 22 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டன. நிலச்சரிவில் பிஜு, சந்தியா என்ற தம்பதியின் வீட்டை முழுவதுமாக மண் மூடியது. தொடர்ந்து 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சந்தியாவை உயிருடன் மீட்ட மீட்புப் படையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிரிழந்த பிஜுவின் உடலும் மீட்கப்பட்டது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கர்நாடகாவின் தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. நடப்பாண்டு 5வது முறையாக அணை நிரம்பியுள்ளது. அணையிலிருந்து மின்சார உற்பத்தி மற்றும் பாசனத்திற்காக 1650 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 13,690 கன அடியிலிருந்து 6,520 கன அடியாக சரிந்தது. கொசஸ்தலை ஆற்றில் 9,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மழை குறைந்ததால் ஏரியின் நீரிருப்பு 2,612 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,500 கன அடியிலிருந்து 3,017 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்மட்டம் தற்போது 102 அடியாக நீடிக்கிறது. தற்போது அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்துக்காக வினாடிக்கு 2,000 கன அடியும், பவானி ஆற்றில் 950 கன அடியும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் 5 அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் பிரதான அருவி, பழைய குற்றால அருவி ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு பிரதான அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பழைய குற்றால அருவியில் 12வது நாளாக தடை தொடர்கிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருநாக்கு முத்தன்பட்டி பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் கனமழையால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
நஷ்டமடைந்த விவசாயிகளை காப்பாற்ற நிவாரணம் வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் சராசரியாக 42,61,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த ஆட்சியில் 22,70,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் 2 மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லின் ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்தி வழங்க முதல்வர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசின் குழு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக 1000 டன் காய்கறிகள் வரும் நிலையில் தற்போது காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் விலை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 50 ரூபாயாக இருந்த கத்தரிக்காய் 80 ரூபாய்க்கும், 30 ரூபாயாக இருந்த வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வரத்து குறைவால் பீன்ஸ், அவரைக்காய் விலை தொடர்ந்து உச்சத்தில் இருந்து வருகிறது. குறிப்பாக பீன்ஸ் விலை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அவரை 170 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம், இலங்கை காங்கேசன் துறை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் வரும் டிசம்பர் மாதம் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இரு மார்க்கத்திலும் முன்பதிவு செய்த பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி மற்றும் சூரசம்ஹார நிகழ்வுகளையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சம்பங்கி 100 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 200 300 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 1589 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1341 கன அடியாக குறைந்தபோதும் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக நீடிக்கிறது. மேலும் மழையின் தாக்கம் குறையும் வரை சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வர வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் வைகை அணை நிரம்பியது. அணையின் நீர்மட்டம் அதன் மொத்த கொள்ளளவான 71 அடியில் தற்போது 70.06 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 2368 கன அடியாக அதிகரித்திருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பை கருதி 1430 கன அடி உபரிநீர் பெரிய மற்றும் சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் தன்னை மட்டும் திட்டியவர்கள் அந்த வரிசையில் தற்போது மாரி செல்வராஜ் மற்றும் வெற்றிமாறனையும் சேர்த்திருப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் பேசியுள்ளார். பைசன் திரைப்படத்தின் வெற்றி பெறச் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் இயக்குநர் மாரி செல்வராஜ், ப. ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ப. ரஞ்சித், தன்னை இழிவாக பேசுபவர்கள் இதற்கு முன் படம் எடுத்தவர்கள் குறித்து ஏன் பேசவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அமுக்கிட்டாங்க, பெருக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரர் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஊர்ல அவ்வளவு பேர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்க ஊர்ல பக்கத்துல நீங்க பிரிஞ்சிருக்க கேஸ்டால பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா? இது எப்ப நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் நிகழ்ச்சியில் அஞ்சல் துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் இருக்கைக்காக சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது.
நாக்பூரில் நிதின் கட்கரி பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை அதிகாரிகளான ஷோபா மாரலேவும் சுஷிதா ஜோஷியும் இருக்கைக்காக ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டனர். இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாக்பூர் பிராந்திய தலைமை அஞ்சல் அதிகாரியாக இருந்த ஷோபா மாடலே கர்நாடகாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவர் வகித்த பொறுப்பு கூடுதலாக நவி மும்பையின் தலைமை அஞ்சல் அதிகாரி சுஷிதா ஜோஷிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஷோபா மாடலே தனது இடமாற்றத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தடையாணை பெறவே அதிகார போட்டியால் இந்த சம்பவம் அரங்கேறியதாக கூறப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழையால் நெல்லை மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1341 கன அடியாக உள்ளது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளை தொடர்ந்து மணிமுத்தாறு அணையும் 100 அடியை எட்டியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சென்னை அடையாறு முகத்துவாரம் பகுதியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஆய்வு மேற்கொண்டார். முகத்துவாரம் பகுதிக்கு காலையிலேயே அமைச்சர் சுப்பிரமணியனுடன் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அடையாறு கடலில் கலக்கும் இடத்தை பார்வையிட்டார். செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கப்படும் உபரிநீர் அடையாறு வழியாக கடலில் கலக்கும் நிலையில் நீர் தங்குதடையின்றி கடலில் கலப்பதை உறுதி செய்வதற்காக முதல்வர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சீனிவாசபுரத்தில் அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரம் அகலப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இங்கு முதல்வர் ஆய்வு மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பைசன் திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜின் திரைமகுடத்தில் மற்றுமொரு வைரக்கல் என்று பாராட்டியுள்ளார். மேலும் அவரது ஒவ்வொரு படத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், மாரி செல்வராஜின் திரைமொழி கலை நேர்த்திக்கு எடுத்துக்காட்டாக பைசன் திரைப்படம் உள்ளதாக கூறியுள்ளார். இதுபோன்ற பல படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு வழங்கவும் முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார். இலங்கையின் மட்டக்களப்பு குருக்கள் மடம் பகுதிக்குள் மீண்டும் காட்டு யானைகள் நுழைந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக சதுப்பு நிலப்பகுதியில் உணவை தேடி யானைகள் சுற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் யானைகள் சுற்றித் திரிவதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக கிராம மக்களும் அந்த பணிகளில் இறங்கியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் யானைகளை காட்டுப்பகுதிக்குள் அனுப்ப கூடுதலாக வனத்துறையினரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா முற்றிலும் நிறுத்திக் கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். மலேசியாவிற்கு செல்லும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை சீனா பெருமளவு குறைத்து வருவதாகவும் இந்தியாவும் அதை வாங்குவதை முற்றிலும் நிறுத்திக் கொள்ளும் என்றும் கூறினார். ரஷ்யாவின் இருவரும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு விதித்த பொருளாதார தடைகளை சுட்டிக்காட்டி டிரம்ப் இவ்வாறு பேசினார். முன்னதாக இந்தியாவின் எரிபொருள் கொள்கை முற்றிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே முடிவு செய்யப்படும் என்றும் தங்கள் தலையில் துப்பாக்கியை வைத்து யாரும் மிரட்ட முடியாது என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருந்தார். ஆசியாவுக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதற்கட்டமாக மலேசியா வந்தடைந்தார். செலாங்கோர் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வரவேற்றார். தொடர்ந்து சிவப்பு கம்பள வரவேற்புடன் ராணுவ அணிவகுப்பு மரியாதை டிரம்பிற்கு வழங்கப்பட்டது. அங்கு மலேசிய பாரம்பரிய நடனமாடி கலைஞர்கள் வரவேற்றதை கண்ட அதிபர் டிரம்ப் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மூளையில் கழிவுகளை நீக்க உதவும் மூளை மஜ்ஜை திரவ ஓட்டத்தின் பாதிப்பு டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய்க்கான அபாயத்தை அதிகரிக்கும் என்று புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை மூளை மஜ்ஜை திரவ ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
மேலும் நல்ல தூக்கம் என்பது டிமென்ஷியா அபாயத்தை குறைக்கும் சிறந்த வழியாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதமடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து தமிழகத்தில் 2வது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். 2 நாள் பயணமாக வந்துள்ள மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குநர் பிரீத்தி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு, காக்கவாக்கம், சூளைமேனி, புத்துக்கோட்டை, கச்சூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகளிடம் நெல் ஈரப்பதம் குறித்து கேட்டறிந்த மத்திய குழுவினர் நெல் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர். இந்த ஆய்வின் போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பும் உடனிருந்தார். சார், இங்கே விவசாயிகள் குற்றம் சாட்டுறது என்னென்னா வியாபாரிகள் தலையீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு இது ஈரப்பதம் சம்மந்தப்பட்டதாக ஆய்வாக இருந்தாலும் இதுக்கு மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை? நம்ம அது தனியாக அப்படி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம அதை தனியாக என்கொயரி பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். திமுக ஆட்சியில் சராசரியாக 42,61,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த ஆட்சியில் 22,70,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் 2 மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தி வழங்க முதல்வர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசின் குழு வந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லை பிடித்திருக்க வேண்டிய நேரத்தில் படக்குழுவினரின் கைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பற்றிக் கொண்டு நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பழனிசாமி, நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை என்றும், ஆனால் எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக முதல்வர் மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கி போனவர் தன் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெய்பீம் முதல் கூலி, பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் எதிர்க்கட்சித் தலைவர் செயல்படுவதாக முதல்வர் விமர்சித்தார். ஆக்கப்பூர்வமாகவோ மக்களுக்கு உறுதுணையாகவோ உண்மையாகவோ எதையும் செய்யும் எண்ணம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் முதல்வர் சாடியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் தான் என்பதை திராவிட மாடல் அரசின் தொடர் செயல்பாடுகள் நிரூபித்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போலி ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு காணொலியை சென்னை பெருநகர காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதில் பங்குச்சந்தையில் அதிக லாபம் தருவதாக கூறி நடைபெறும் சைபர் மோசடிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதானி நிறுவனத்தின் நலனுக்காக 30 கோடி எல்ஐசி பாலிசிதாரர்களின் பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. விவகாரம் குறித்து நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு மூலம் விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து அரசு தரப்பிலோ அதானி தரப்பிலோ விளக்கம் அளிக்கப்படவில்லை. அதானி நிறுவனம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் அதில் எல்ஐசி 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும் மத்திய நிதி அமைச்சக தலையீட்டின் பேரில் இது நடைபெற்றதாகவும் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருந்தது. அதானி குழும நிறுவனங்களில் மத்திய அரசின் நெருக்கடியின் பேரில் 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட செய்தியை எல்ஐசி மறுத்துள்ளது. எல்ஐசியின் புகழையும் நற்பெயரை குலைப்பதற்காகவும் இந்திய நிதித்துறையின் நம்பகத்தன்மைக்கு இழக்கு ஏற்படுத்தவும் இதுபோன்ற தவறான தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. எல்ஐசியின் முதலீட்டு முடிவுகள் எதுவும் வெளியிலிருந்து வரும் அறிவுறுத்தல்கள், அழுத்தங்கள் படி எடுக்கப்படாது என்றும் நிர்வாக குழுதான் இந்த முடிவுகளை எடுக்கும் என்றும் எல்ஐசி கூறியுள்ளது. இதன்படியே அதானி குழுமங்களிலும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி முதலீடு செய்யப்பட்டதாகவும் எல்ஐசி கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 குழந்தைகளுக்கு இரத்த மாற்ற சிகிச்சையின் போது HIV தொற்று ஏற்பட்டுள்ளது. சாய்பாசா பகுதியில் உள்ள மருத்துவமனையில்
தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு அண்மையில் ரத்தம் செலுத்தப்பட்டது. இந்த 5 குழந்தைகளுக்கும் HIV தொற்று ஏற்பட்டுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. இந்த ரத்தம் அனைத்தும் அருகில் உள்ள ரத்த வங்கியிலிருந்து பெறப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விவகாரம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் காற்று மாசு பிரச்சினை சுற்றுச்சூழல் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் உடல்நலம் சார்ந்தும் கவலைக்குரியதாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. 2023ஆம் ஆண்டு மட்டும் காற்று மாசு தொடர்பான உடல்நல பிரச்சினைகளால் 20 லட்சம் பேர் இறந்துள்ளதாகவும் 2000ஆவது ஆண்டில் இதே காரணத்திற்காக ஏற்பட்ட இறப்புகளை காட்டிலும் இது 43% அதிகம் என்றும் காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்நிலையில் காற்று தூய்மைக்கான தேசிய திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் இதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை ஆரோக்கியமானதாக வைத்திருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து, கம்போடியா ஆகிய நாடுகள் போர் நிறுத்த நீட்டிப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரு நாட்டு பிரதமர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். எல்லைப் பகுதியிலிருந்து ஆயுதங்களை வெளியேற்றுவது, கைதிகளை விடுவிப்பது ஆகிய அம்சங்களும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லைப் பிரச்சினை தொடர்பாக போர் மூண்ட நிலையில் சில நாட்களில் அது நிறுத்தப்பட்டது. தனது தலையீட்டால் போர் நிறுத்தப்பட்டதாக டிரம்ப் கூறியிருந்தார். அறுபடை வீடுகளுக்கு இணையான சிக்கல் சிங்காரவேலவர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிங்காரவேலவர் தேவியர்களுடன் தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் அன்னை வேல் நெடுங்கண்ணையிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி இரவு நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு தாம்பரம் நெல்லை, திருச்செந்தூர் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து இன்று இரவு 9:35 மணிக்கு கிளம்பும் சிறப்பு ரயில் நாளை காலை 8 மணிக்கு நெல்லை ரயில் நிலையத்தை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக நெல்லைக்கு இயக்கப்படுகிறது. திருச்செந்தூரிலிருந்து திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:30 மணிக்கு தாம்பரத்திற்கு வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஆறுமுகநேரி, ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் வழியாக தாம்பரத்தை வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. இந்த 2 சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி தென் மாவட்ட விரைவு ரயில்களில் டிசம்பர் 23, 24ஆம் தேதி பயணத்துக்கான முன்பதிவு முடிந்தது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், நெல்லை, தூத்துக்குடி, செங்கோட்டை, பாண்டியன், மலைக்கோட்டை உள்ளிட்ட விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கான முன்பதிவு முடிந்தது. இருப்பினும் வந்தே பாரத், தேஜஸ், வைகை, குருவாயூர் விரைவு ரயில்களில் மட்டும் கணிசமாக டிக்கெட்டுகள் இருந்தன. இதேபோல கோவை தடத்தில் செல்லும் வந்தே பாரத், இன்டர்சிட்டி, கோவை சூப்பர் ஃபாஸ்ட் ஆகிய விரைவு ரயில்களில் அனைத்து வகுப்பு பெட்டிகளிலும் கணிசமான அளவுக்கு டிக்கெட்டுகள் உள்ளன. கோவை ஆலாந்துறை அடுத்த இருட்டுப்பள்ளம் அருகே உள்ள நொய்யல் ஆற்றுக்குள் காட்டு யானை கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே நரசிபுரம் பகுதியில் பகலில் உலா வந்ததாக கூறப்படும் இந்த யானை இருட்டுப்பள்ளம் அருகே நொய்யல் ஆற்றுக்குள் இறங்கி நடந்து செல்லும் காட்சியை அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வீடியோ எடுத்து பகிர்ந்துள்ளனர். வனத்தையொட்டிய கிராமங்களில் இதுபோன்ற விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அறந்தாங்கி அருகே கொடிவயல் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குமரி மாவட்டத்தில் உள்ள கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி 48 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 45 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் அணையின் ரம்மியமான காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது.
மருத்துவ சங்கத்தின் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. எலும்பு சத்து குறைபாடு, உடல் பருமன் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோடம்பாக்கம் கிளை சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, இந்திய மருத்துவ சங்க கோடம்பாக்கம் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு சத்து குறைபாடு, ஸ்ட்ரோக், மூல ரத்த குளறுபாடு அண்ட் ஒபிசிட்டி, உடல் பருமன், இந்த மூணுத்தை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மாரத்தான், இந்த ஓட்ட விழா நடத்தியிருக்கோம். இந்த விழிப்புணர்வு மூலியமா நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி மூலியமா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும், நல்லாவே தவிர்க்க முடியும். ஸோ இது தினமும் உடல் பயிற்சி பழக்கமா வச்சுக்கிட்டா எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அண்ட் they will be very very healthy in a long life. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் செயல்பாடுகள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களில் இவர் அரசை விமர்சிப்பது அரசியல் ரீதியாகவும் சிக்கல்களை தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளது. உங்களால் துறையை சரியாக நிர்வகிக்க முடியாவிட்டால் அதை என்னிடம் தாருங்கள் என்று உள்துறை அமைச்சர் அனிதாவிடம் இவர் நேரடியாக எச்சரித்தது சர்ச்சையை உண்டாக்கியது. ஆந்திர அரசியல் களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்த பவன் கல்யாண் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தெலுங்கு தேசம் கட்சியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பயிர் சேதங்களுக்கு ஏற்றாற்போல முதலமைச்சர் விரைவில் நிவாரணத்தை அறிவிப்பார் என்று வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் மாநகர திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சிக் காலத்தை விட 3 மடங்கு நெல்மணி உற்பத்தி உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். நெல் ஒன்றும் சேதம் அடையவில்லை. அது இது பயிர்கள் சாய்ந்து பள்ள மாகாண பகுதியில் நீரால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் அளவுக்கு சூழப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,555 ஹெக்டேர் அளவுக்கு அந்த 33% கடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு தகுந்தாற்போல் அது இழப்பீடை முதல்வர் அறிவிப்பார்கள். டாஸ்மாகில் மதுவிற்கு இலக்கு நிர்ணயிக்கும் அரசு விவசாயிகள் மீது அக்கறை காட்டவில்லை என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கொள்முதல் தாமதத்திற்கு செறிவூட்டப்பட்ட அரிசிதான் காரணம் என்று மத்திய அரசு மீது தமிழக உணவுத்துறை அமைச்சர் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ராட்சத குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அனுப்பானடியில் பாதாள சாக்கடை பணியின் போது முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறியது. இதுகுறித்து செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் மாநகராட்சி பணியாளர்கள் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தாம்பரம் செங்கல்பட்டு 4வது ரயில் பாதை அமைக்க ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் அதை கிழக்கு பகுதியில், அதாவது GST சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மேற்கு பகுதியில் 4வது பாதை அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதில் நிலக்கவி கையகப்படுத்துதல், அதிக அளவில் தூண்கள் இருப்பது திட்டப்பணிகளை தாமதப்படுத்தும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே திட்டத்தை விரைந்து முடிக்க ஏதுவாக கிழக்கு பகுதியில் பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் சந்திப்பில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முழு உருவச்சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் காலையில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரம் தலைமையில் திரண்ட கட்சியினர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 16ஆம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து 25ஆம் தேதி வரை மழை பாதிப்புகளால் 31 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 49 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். 485 கால்நடைகளும் 20,425 கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதோடு 1280 குடிசைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் காவிரி படுகை மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் வடிகால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியான மழையினாலும் அடைபட்ட வடிகால் வாய்க்கால்களாலும் காவிரி படுகை பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் 4 ஹெக்டேர், திருவாரூரில் 30 ஹெக்டேர் மற்றும் தஞ்சாவூரில் 16 ஹெக்டேர் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த சூழலில் வயல்களில் மேலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்க கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு ஆகியவற்றில் திறக்கப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் மெதுவாகவே வடிந்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வடிகால் வசதி இல்லாததால் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வடிகால் வாய்க்கால்களில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடி, நிம்மேலி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் கனமழையால் நீரில் மூழ்கி பெரும் சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கடன் வாங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் தற்போது பயிர்கள் சேதமானதால் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். எனவே அரசு உடனடியாக பாதிப்பை ஆய்வு செய்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை இணை இயக்குநர் தெரிவித்தார். நாமக்கல்லில் செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக மத்திய குழுவினர் தனியார் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் இம்மாதம் பொது விநியோக திட்டத்திற்கு எவ்வளவு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும், செறிவூட்டப்பட்ட அரிசி எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். முன்னதாக மத்திய குழுவினர் தஞ்சாவூரில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய இருந்த நிலையில் அதை ஒத்திவைத்துவிட்டு நாமக்கல்லில் ஆய்வு செய்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதம் அடைந்திருக்கும் நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குநர் பிரீத்தி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம், ஒரகடம், படாளம், எல்லன்புரம், மில்லியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அங்கு கொட்டி வைக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நெல் மாதிரிகளை சேமித்து எடுத்துச் சென்றனர். அங்கு ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியிலிருந்து 32,000 கனஅடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குமரி மாவட்டத்தில் உள்ள கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 2,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி 48 அடி கொண்ட அணை நீர்மட்டம் 45 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் அணையின் ரம்மியமான காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது.
திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி கண்களை குளுமையாக்குகிறது. குமரியில் தொடர் மழை பெய்து வரும் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் 44.51 அடியாக உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கோதையாறு வழியாக பெருக்கெடுத்து ஓடி திருப்பரப்பு அருவி வழியாக செம்மண் நிறத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் விவசாயிகள் குறுவை அறுவடை செய்து வருவதால் நெல் மூட்டைகள் தேங்காமல் இருக்க ஏதுவாக இன்றும் நேரடி நெல் கொள்முதல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி விளம்பரத்தால் ஆத்திரமடைந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் கனடா பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் தொலைக்காட்சி விளம்பரம் ஒன்றை ஒளிபரப்பியது. அதில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ரீகனின் வார்த்தைகளை கொண்டு டிரம்பின் வரி விதிப்பு விமர்சிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள டிரம்ப் விளம்பரத்தில் தவறாக சித்தரித்திருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு தற்போதைய வரியை மேலும் 10% அதிகரிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த கூடுதல் 10% வரி விதிப்பு எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. தமிழகத்தில் கால்நடை மருத்துவர்கள் 49 பேரை பணியிட மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர், விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மருத்துவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்த 18 மருத்துவர்கள் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காகவும் மருத்துவர்கள் சிலரின் சொந்த விருப்பத்தின் பெயரிலும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக கால்நடைத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள், திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்